முன்னறிந்து நம்மை அழைத்தவராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். பின்பு அண்ணா என்பவன் பிரதான ஆசாரியனாகிய காய்பாவிடத்திற்கு அவரை கட்டுண்டவராக அனுப்பினான். சீமோன் பேதுரு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது சிலர் அவனை நோக்கி, நீயும் அவனுடைய சீஷரில் ஒருவன் அல்லவா என்றார்கள். அவன், நான் அல்ல என்று மறுதளித்தான். பிரதான ஆசாரனுடைய வேலைக்காரரில் பேதுரு காதர வெட்டினவனுக்கு இனத்தான் ஆகிய ஒருவன் அவனை நோக்கி, நான் உன்னை அவனோட கூட தோட்டத்திலே காணவில்லையா என்றான். அப்பொழுது பேதுரு மறுபடியும் மறுதளித்தான். உடனே சேவல் கூவிற்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பகுதி பேதுருடைய வாழ்க்கையில மிக ஒரு முக்கியமான ஒரு காலகட்டமாக அவனுடைய வாழ்க்கையில நடைபெற்ற காரியத்தை குறித்து இங்கு நாம வாசிக்கிறோம். இந்த பேதுருடைய வாழ்க்கையில இயேசு சொல்றாரு, பேதுருவே, நீ போய் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணு, சோதனைக்கு உட்படாதபடி ஜெபம் பண்ணு, சோதிக்கப்பட போற, மறுதளிக்க போற அப்படின்னு சொல்லும்போது பேதுரு அதை சீரியஸாக எடுத்துக்கல. ஆனால் இங்கே உண்மையாகவே ரியலாக அந்த ஒரு சோதனையை பேதுரு எதிர்கொள்ளுகிறான். எப்படி அவன் எதிர்கொள்ளுகிறான், என்ன செய்தான் என்று இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இங்கே பேதுரு 3 முறை மறுதளிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இயேசு சொன்னார், நீ 3 முறை மறுதளிப்ப, அப்போ சேவல் கூவும் என்று சொல்லி இயேசு சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறினதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பேதுருவின் இடத்துல அன்பாய் இருந்தார். பேதுருவும் இயேசுவை ரொம்ப நேசிச்சான். அந்த வேளையிலும் கூட பேதுரு உண்மையாக தான் இயேசுவை நேசிச்சான். ஆனால் இயேசுவை பிடித்து கொண்டு போனப்ப பேதுருவால் தாங்க முடியாமல் பின்னாடியே போனான். ஆனாலும் உயிருக்கு பயந்து இயேசு மாதி கட்டி அவங்க விசாரிக்கிறது, இயேசு அமைதியாக இருக்கிறது பார்த்துட்டு பேதுருக்கு ஒன்றும் புரியலை. இயேசு ஏன் என்னை தன்னை காப்பாற்றி கொள்ள முடியல, அவர் எதுவுமே பண்ணவே இல்லையே, ஆனாலும் ஏன் அப்படின்னு இயேசுவின் வாழ்க்கையில் அவர் எவ்வளோதான் சொல்லியிருந்தாலும் அதை நடக்கும்போது அதை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவமும் ஆவிக்குரிய ஒரு முதிர்ச்சியும் பேதுருக்கு இல்லை. அதற்கு மாறாக அவனுக்கு உயிரை குறித்த பயம் இருந்துச்சு. பயம் இருந்ததுனால தான் கிறிஸ்துவை மறுதளிக்கக்கூடிய ஒரு நிலைமை பேதுருவுக்கு வந்துடுச்சு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த பயத்தின் விளைவாக நம்ம பாவத்தை செய்கிறோம். பயத்தின் விளைவாக அநேக காரியங்கள், அவிசுவாசம் வருது. இந்த பயத்தின் விளைவாக நம்ம மனுஷனை பிரியப்படுத்தி போயிடுறோம். இந்த பயத்தின் விளைவாக ஆண்டவரை நம்ம அதிகமாக விசுவாசிக்காம சில வேளைகளில் நம்முடைய மனநிலைமை மாற்றப்படுகிறது. அப்போது நமக்கு பயம் நம்முடைய வாழ்க்கையை ஆளக்கூடாது. ஏன்னா ஆவியானவர் நமக்கு தெளிந்த புத்தியை தராரு, பயத்தை தராமல் அவர் சமாதானத்தை தருகிறாரு, தைரியத்தை தருகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளணும், அவரை தக்க வைத்து கொள்ளணும். இந்த பயம் என்பது சத்ருவானவன் போடுகிற ஒரு விஷயம். எதிர்காலத்தை குறித்த பயம், சூழ்நிலைகளை குறித்த பயம், இது எப்படி ஆக போகுது, என் பிள்ளைங்க என்ன ஆக போகிறாங்க, இதெல்லாம் தேவையில்லாத பயங்களை கொண்டு வந்து நம்மளை பயமுறுத்தி பிசாசானவன், நம்முடைய எதிரியானவன் நம்மளை என்ன செய்வான், அவன் வீழ்த்தி விடுவான். அப்போ நம்ம அவனுக்கு இடம் கொடுக்காம வசனங்களை நம்ம அறிக்கை செய்யணும். தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு அவர் தைரியத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது அவர் தைரியத்தையும் பலத்தினால் இடைகட்டுகிறவராக அவர் இருக்கிறார். அதே போல பேதுருடைய வாழ்க்கையில பார்க்குறோம், நம்ம தெளிவாய் ஜாக்கிரதையா விழித்து இருக்கணும், தாழ்மையா இருக்கணும், அதே வேளையில விழித்து இருக்கணும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள வீக்னஸஸ், எதில் நம்ம பலவீனமாக இருக்கோம், எதில் நம்ம குறைவாக இருக்கோம், இந்த காரியத்தில் நம்ம விழுந்து விடாதபடிக்கு அனல் உள்ளவர்களாக ஜாக்கிரதையாய் நம்ம இருக்கும்போது தான் நம்ம சோதனையில் விழுந்து விடாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். சோதனையில் அகப்பட்டு விடாதபடிக்கு இருக்கணும்னா நம்ம விழித்து இருக்கணும். தெளிந்த புத்தியாக நம்ம ஜாக்கிரதையாக நம்ம காத்துக்கொள்ளும் போது தான் நம்ம இக்கட்டிலையும் இந்த குழியிலையும் சோதனையிலையும் விழாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். அது மாத்திரம் இல்லைங்க, நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம், நம்ம கிறிஸ்து சொன்ன வார்த்தை, தீர்க்க தரிசனமாய் சொன்ன காரியம் இங்கு நிறைவேறுகிறது. எவ்வளோ துல்லியமாக நிறைவேறுகிறது. அந்த வல்லமையுள்ள தேவனை தான் நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம்.
துல்லியமாய் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு குறித்த காரியத்தை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராய் அவர் இருக்கிறார். இந்த நாளிலும் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். எந்த பகுதியில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் விசுவாசத்தை குறைக்கிறதுக்குரிய, விசுவாசம் இல்லாமல் செயல்படுகிறதுக்குரிய காரியங்களை, சந்தர்ப்பங்களை நம்ம அகப்படுகிறோம். பயம் நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியில் ஆளுகை செய்கிறது, பயப்படுகிறோமா? எப்படி நம்ம எப்பொழுதுமே ஜாக்கிரதையாக இருக்க என்ன செய்யணும், விழிப்பாக இருக்க என்ன செய்யணும்? அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்மை குறித்து கொடுத்திருக்கிற காரியங்களை, வெளிப்படுத்துகிற காரியங்களில் நம்முடைய சொந்த வாழ்க்கையில் நம்ம அதை கடைப்பிடிக்க, வசனத்துக்கு கத்தனமோடு கூட பேசுகிற வார்த்தைகளுக்கு விழிப்பு உள்ளவர்களாய் நம்ம இருக்க வேண்டும் என்பதை இங்கே கற்றுக்கொள்கிறோம். நாம் இன்றைக்கு கற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படி நம்ம வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படியாய் அவரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் தெய்வமே, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நீ அப்பா பயத்தின் ஆவியை தராமல் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியனை தந்திருக்கிறீர். ஆண்டவர் அதை நாங்கள் பற்றிக்கொள்ள பயப்படாதபடிக்கு கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையை பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார் என்று தைரியத்தோடு பயம் இல்லாமல் முன்னேறி செல்ல கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் அப்பா எப்பொழுதும் விழித்திருக்கிறவர்களாய், ஜாக்கிரதை உள்ளவர்களாய், சோதனைக்குட்படாத ஆண்டவர் விழித்திருக்கிறவர்களாய், ஜெபம் பண்ணுகிறவர்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யும். நீர் ஆண்டவரை பேதுருவை எச்சரித்தும் பேதுரு 3 முறை மறுதலித்தானே, அதே போல சுவாமி ஆண்டவரே நாங்கள் அப்பா எச்சரிப்பின் சத்தத்தை பெற்று நாங்கள் அப்பா அதை விழிப்புணர்வோடு கூட ஜாக்கிரதையோடு கூட சோதனைகளை மேற்கொள்ள, ஜெபத்தோடு கூட மேற்கொள்ள கர்த்தர் நீர் கிருபை தாங்க. ஆவியானவர் நீர் உதவி செய்யும். ஆண்டவரே தெய்வமே, உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எங்கள் வாழ்க்கையில நிறைவேறும்படியாய் கர்த்தாவே நாங்கள் ஜாக்கிரதையோடு கூட காத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். உம்மை சார்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உம்மை பற்றி கொள்ள உதவி செய்யும். சோதனையில் அகப்படாதபடிக்கு கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இன்ப இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.